அனைவருக்கும் வணக்கம். 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது? இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது? அதிலும் 7 என்பது கேதுவின் ஆதிக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பிப்ரவரி மாதத்தில் எதிர்பாராத வகையில் திடீரென செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பும் எந்தெந்த சூழ்நிலைகளில் ஏற்பட போகிறது? குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் ஒரு குழப்பமான மனநிலை இல்லாமல் நிதானம் தவறாமல் அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக சிறந்த அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகிறதுங்க. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பிப்ரவரி மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது. எதிர்பாராத வகையில் திடீரென செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. சொந்த முயற்சி மட்டுமல்லாது கூட்டு முயற்சியிலும் அதீத வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. வீண் பேச்சை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதே 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு அதீத வெற்றிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து விஷயத்தையும் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய உங்களது சிறப்பான பண்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தை உருவாக்குகிறதுங்க. எனவேதான் இந்த பிப்ரவரி மாதத்தில் திடீரென செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2 என்பது பிப்ரவரி மாதத்தை குறிக்கக்கூடிய இந்த 2 சந்திரனின் ஆதிக்கத்தை கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சந்திரனின் ஆதிக்கம் மிக முழுவதும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2வது மாதம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 2023ஆம் ஆண்டுல சந்திரனும் குருவினுடைய கூட்டணி 3 என்பது குருவினுடைய அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சந்திரன் மற்றும் குருவினுடைய அமைப்பின் கூட்டுத்தொகையானது 7 என வருகிறது. 7 என்பது 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு அதிகாரம் கொண்ட கேதுவின் அமைப்பை குறிக்கிறதுங்க. கேதுவின் அமைப்பை குறிப்பது மிக பெரிய வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த 7 உடன் 2ஐ கூட்டும் போது 9 என்று வருகிறது. 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கத்தை குறிக்கிறதுங்க. அப்படி செவ்வாயின் ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக சொந்தமாக நிலம், வீட்டு மனை, வாகனம், ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு கைகூடி வருகிறது என்பதை பல துல்லியமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தவற விட்டுவிட வேண்டாம். கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்காத வகையில் பல்வேறு விதமான சங்கடங்கள் நிறைந்த அமைப்பு என்பது உங்களுக்கு தற்போது முற்றிலும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்குங்க. எனவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த குளறுபடிகள் அனைத்தும் குறைந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். சிறிது சிறிதாக சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. திருமணம் போன்ற பல்வேறு முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடைகள் அத்தனையும் விலகி இருக்குங்க. தொடர்ந்து ஏற்பட்ட அந்த தடைகள் அத்தனையும் விலகி இருப்பதால் மங்களகரமான நிகழ்வு நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. நெருங்கிய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட பகை உணர்ச்சி முற்றிலுமாக மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அப்படி மறைவதன் மூலமாக சமரசம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சமரசம் செய்வதன் மூலம் மனதிற்கு அமைதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது. திருமணம் போன்ற முயற்சிகளில் நல்ல பல முன்னேற்றமும் எதிர்பாராத மகிழ்ச்சியும் காத்திருக்குங்க. குடும்ப சூழ்நிலையில் பூர்வீக சொத்துக்களில் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படுகிறது. 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 7 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் சிறிது சிறிதாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக நிர்வாகத்திடமிருந்து கிடைக்க போகிறதுங்க. பாராட்டுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. பெரிதாக உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சலிப்பான தன்மை முற்றிலும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய வேலையிலிருந்தே தற்போது எப்படி முன்னேற்றம் செய்து கொள்ளலாம் என்று சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேலும் புதிய வேலை வாய்ப்புல நல்லதொரு மாற்றம் கிடைக்க போகிறதுங்க. வேலை மாறுதலும் சிறப்பாக அமைய போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களும் சாதகமாகவே அமைகிறதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிற்கு ஒரு மாறுதலும் புரட்சியும் சந்திப்பதற்கான வாய்ப்பு தொழில் வியாபாரத்துறையில் இருக்குங்க. ஏனென்றால் திடீரென கோடீஸ்வரவான வாய்ப்பும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அனுகூலமாக நடப்பதற்கான சாத்தியம்
சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. எனவேதான் இந்த பிப்ரவரி மாதத்தில் புதிய கிளைகள் திறப்பதாக இருந்தாலும் சரி, புதிதாக தொழில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அவை உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கூட மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அந்த வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலமாக கூட அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. சொந்த கட்டடத்தில் தொழில் விவசாயம் சார்ந்த பணிகளை நடத்துவதற்கான யோகமும் கிடைத்திருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. எனவே தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அரசாங்க உதவிகளும் கிடைக்க போகின்றன. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல பல மாறுதல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் சுபத்துவ பாதையில் பல கிரகநிலைகள் 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. திரைத்துறையில் இருப்பவர்கள் ஒரு வலுவான உச்சத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்பட இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த பிப்ரவரி மாதம். மேலும் புதிய வாய்ப்புகளை சரியாக கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளும் போது அதீதமான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அனுகூலமான மாதமாகவே பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு முக்கிய கட்டமும் ஒரு முக்கிய அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் உங்களுக்கு பல நல்ல பெயர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பாராத அளவிற்கு ஒரு திருப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படுகிறது. ஏனென்றால் சரித்திரத்தில் பொறிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சாதகமான அமைப்பு 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்குங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்து வந்த கவனச்சிதறல்கள் சரி செய்யப்பட்டு நல்லபடியாக கல்வியில கவனம் செலுத்தி படிப்பதற்கான வாய்ப்பும் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விளைச்சலும் சரி, உங்களது விளை பொருட்களுக்கு விலையும் சரி நல்லபடியாக அமைவதால் வருமானம் ரெட்டிப்பாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எதிர்பார்த்ததை விட கூடுதல் வருமானம் பெற்று மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இருக்குங்க. அரசாங்க ஒத்துழைப்பும் மிக சாதகமாக அமைக்கிறது. மேலும் எதிர்பார்த்தபடியே நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் பார்க்கப்படுதுங்க. மேலும் பல நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் விவசாயத்துறை ரீதியாக இருக்கிறது. புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகம் கூட கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவையும் சாதகமாக அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது. உடல் நலத்திலும் சரி, மனநலத்திலும் சரி, உத்தியோக நலத்திலும் சரி அனைத்தும் உங்களுக்கு கனகச்சிதமாக மகிழ்ச்சி தரக்கூடிய வதத்தில் அமைய போகிறதுங்க. பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடியே மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு நடத்துவதற்கும் தானாக கிடைப்பதற்குமான வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக அதீதமாக இருக்கிறது. அப்படி கிடைப்பது பெண்மணிகளுக்கு அதீதமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இப்படி இந்த பிப்ரவரி மாதத்தில் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பல விஷயங்கள்ல நன்மைகள் நிறைந்திருந்தாலும் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் நீடிக்கத்தான் செய்கின்றன. இந்த சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் நிவர்த்தி செய்து நாம் மேலும் பல மடங்கு நன்மை பெறுவதற்கு நிச்சயமாக தெய்வீக வழிபாடு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதிலும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தெய்வீக வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.